நேசரே உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உன் தாசனின் பங்காகவே ஏற்றிடுமே என் வாழ்வின் மொழியே. ஆராதனை என் அன்பை என்று நினைத்து ஆராதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 57 முதல் 62 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 57வது சங்கீதத்திலே தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியிலே ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேராதபடிக்கு பாடினதான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 22வது அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கடங்கள் கடந்து போகும் மட்டும் இந்த சட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தனது அபய குரலை எழுப்புகிறதான தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், விக்கனங்கள் கடந்து போக மட்டும் இந்த சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனுடைய சட்டை நிழல் என்பது அவருடைய அன்பு, பாதுகாப்பு, பலம் மற்றும் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தெரிவிக்கிறது. நமக்கு எதிராக சத்துருடைய கிரிகள் எல்லாம் எழும்பும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடி அந்த கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய், அதுதான் அது சட்டையின் அடைக்கலத்துக்குள்ளாய், அந்த மறைவெடுத்துக்குள்ளாய் வந்து விடும் பொழுது கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவன். தாவீதுடைய ஆத்மா சிங்கங்களின் நடுவே கிடைக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷருக்குள்ளே கிடைக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இந்த சட்டின் மறைவுக்குள்ளாய் வைக்கும்போது அவர்தாமே கிருபையை தந்து அவர்தாமே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்மா தொய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அது நடுவிலே விழுந்தார்கள் என்று சொல்லி அந்த குட்டி ஆமான் எப்படி தான் செய்த தூக்கு மரத்திலே தானே அங்கே தூக்கு போடப்பட்டதை எஸ்தர் புஸ்தகம் தெரிவிக்கிறது. அப்படியே இங்கேயும் தான் வெட்டிய குழியிலே அவர்களே விழுந்தார்கள். மகிமை உண்டு. அப்படிதான் தேவனாய் கர்த்தர் செயலாற்றுகிற தேவனாக, தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. எனவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய மறைவிடத்தை, அவருடைய செட்டின் அடைக்கலத்தை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருளுவார். 58வது சங்கீதத்திலே மௌனமாயிருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுப்புத்திலே நியாயம் தீர்ப்பு செய்வீர்களோ என்று சொல்லி தான் கெட்டு போகாதபடிக்கு தாவீது பாடி ஒப்பு கொடுத்ததான ஒரு சங்கீதம். துன்மார்க்கர் கற்பத்தில் உட்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷயத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது என்று சொல்லி இங்கே தாவீது தனது பகைவரை குறித்து, தனக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை குறித்து தெரிவிக்க குறித்து பார்க்கிறோம். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் செய்கிறவர் உண்டு, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று சொல்லி மனிதன் சொல்லும்படியான காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லி அங்கே அதிகாரம் தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. 59வது சங்கீதத்திலே சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின பொழுது அங்கே தேவனை நோக்கி அபயமிட்டு, சர்வவல்ல தேவன், என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி என் உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது
கர்த்தர் தம் கிருபையால் பாதுகாக்கிற தேவன். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உமது கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். நீ எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று சொல்லி தன் அடைக்கலம் தருகிற தேவனை நம்பி துதிக்கிற தாவீதை நாம் இங்கே பார்க்க முடியும். 60வது சங்கீதத்திலே தாவீது மெசொப்பொத்தாமியா தேசத்துக்கு சீரியரோடும் சேபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திருப்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதாமில் 12,000 வெட்டின போது அங்கே 6 நரம்பு கிண்ணறத்திலே தாவீது பாடினதான ஒரு சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூமி அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், வெடிப்புகளை பெருந்த பண்ணி சொல்லி கர்த்தருடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். எங்கள் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி ஆண்டவருடைய உதவியை நாடி தேடுகிற தாவீதை நான் இங்கே பார்க்கிறேன். 61ஆம் சங்கீதத்திலே தொடர்ந்து தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நிறைய எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருக்கீர். மகிமை உண்டு. அவர் தாமே நமக்கு துர்கம், அவருடைய நாமம் பலத்த துர்கம். நீதிமானுக்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து 62வது சங்கீதத்திலே தேவனை நோக்கி என் ஆத்மா காத்து அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே ரட்சிப்பின் தேவன், கண்மலையும் ரட்சிப்பும் எந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவருடைய ரட்சிப்பை குறித்து அவருடைய அடைக்கலத்தை குறித்து தாவீது வெளிப்படுத்துகிறதான காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் பிழைய முடிகிறது. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. இந்த உண்மை கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதனான தேவன் மகிமையான காரியங்களை செய்து தருவாராக. ஆமேன், ஆமேன்.